வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் கோயில் தமிழ்நாட்டின் கடற்கரையில் நின்று வரலாற்றையும் கட்டிடக்கலையையும் உயிர் பாய்ச்சும் மாமல்லபுரம் ஷோர் டெம்பிள். இது வெறும் கடலோர கோயில் அல்ல, இது தமிழ் பண்பாட்டு அடையாளம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்கள் பார்வை ஒரு கால பயணமாக மாறும். மாமல்லபுரம் ஷோர் கடற்கரை கோயிலின் வரலாறு. இருப்பிடம்: மாமல்லபுரம், சென்னை அருகில், தமிழ்நாடு கடற்கரை. ஷோர் டெம்பிள் என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியான மாமல்லபுரத்தில் உள்ள மிக பழமையான கற்களால் கட்டப்பட்ட கடற்கரை கோயிலாகும். இது பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் II ராஜசிம்மன் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் கிபி 700 ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயிலின் முக்கிய நோக்கம் கடற்கரையை நோக்கி சிவன் மற்றும் விஷ்ணுவின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் சிற்பக்கலை வாய்ந்த தெய்வ வழிபாட்டிடமாக அமைந்தது. கோயில் அமைப்பும் மற்றும் சிறப்பம்சங்களும். திருவிழி அமைப்பில் 3 கோயில்கள். இந்த கோயில் 3 தூண்களுடன் கூடிய கோயில் வளாகம் கொண்டது. இதில் 2 சிவன் கோயில்களும் 1 விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கடலோர புனித தளம். இந்த கோயில் பசுபதநாதருக்காக ஒரு ரூபமான சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதே நேரத்தில் விஷ்ணுவின் படுக்கையில் இருக்கும் உருவம் சயன வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது. பல்லவ கட்டடக்கலை. இந்த கோயில் பல்லவ கட்டடக்கலையின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. முழுவதும் கிரானைட் கற்களில் சிக்கலான சிற்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம். 1984இல் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கட்டடமாக அறிவிக்கப்பட்டது. மழை, சுனாமி வெள்ளத்திற்கும் எதிராக நிற்கும் கட்டமைப்பு. இந்த கோயில் கடலோரத்திலிருந்தும் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. 2004 ஆண்டு சுனாமிக்குப் பிறகு இன்னும் பழமையான சில நகரங்களின் சீரழிந்த அமைப்புகளும் கடல் நீருடன் வெளிவந்தன. முழுக்க கல் சிற்பங்கள். இந்த கோயிலில் உள்ள அனைத்து கூறுகளும் துண்டு துண்டாக இல்லாமல் முழு கல் சிற்பமாக பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. மெய்யியல் மற்றும் புராண அடிப்படை. கோயிலில் காணப்படும் நந்தி சிலைகள், யாளி வண்டிகள், பகவானின் உருவங்கள் அனைத்தும் சிவ வழிபாட்டின் ஆழ்ந்த பக்தியையும் வரலாற்றையும் எடுத்துக்காட்டுகின்றன. இது பல்லவ பேரரசின் தெய்வ உணர்வின் சிறப்பையும் கலை நுணுக்கத்தையும் உணர்த்தும் சிறந்த உதாரணமாகும். மகாபலிபுரம் ஷோர் கோவில் முக்கிய சிறப்புகள். மாமல்லபுரத்தில் உள்ள ஷோர் கோவில் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் II ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்டது. இது கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் ஷோர் டெம்பிள் என அழைக்கப்படுகிறது. இதன் முக்கிய சிறப்புகள்: பல்லவ கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம். பல்லவர்களின் ராட்சச கட்டிட நுணுக்கங்களை வெளிப்படுத்தும் நவீன கற்களால் செதுக்கப்பட்ட கோவில். முதன்முதலில் முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட குடைவரையல்லாத கோவில். கடலின் முகப்பில் அமைந்துள்ள தனிச்சிறப்பு. இந்தியாவின் மிக அருகில் உள்ள கடற்கரை கோயில்களுள் ஒன்றாகும். கடலாலே மோதப்பட்டும் நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் கட்டடக்கலை நுட்பம். 3 சன்னதிகள் கொண்ட கோவில். இதில் 3 சன்னதிகள் உள்ளன. முக்கிய சன்னதி சிவபெருமானுக்கு இளநில் வண்ண லிங்கம். 2வது விஷ்ணுவுக்கு படுக்கும் திருவுரு. 3வது மற்றொரு சிவசன்னதி. ஒற்றை கற்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஒரே பாறையில் இருந்து உருவாக்கப்பட்ட பிரதிமைகள் மற்றும் பிள்ளையார், நந்தி சிலைகள். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவிடமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1984இல் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது. பல்லவ கால நாகரிகத்தின் சான்றாக இக்கோவில் கருதப்படுகிறது. மகாபலிபுரம் கலை மற்றும் நடனத் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் நடைபெறும் மாமல்லபுரம் நடன விழா இக்கோவிலின் பின்னணியில் நடத்தப்படுகிறது. சூரிய உதயத்திற்கான அழகிய தளம். கடற்கரையை பின்புலமாக கொண்ட கோவில் புகைப்பட கலைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் பிரியமான இடமாகும். நம்மோடு இந்த வரலாற்று பயணத்தில் வந்ததற்கு நன்றி. ஷோர் கோயில் என்பது தமிழர்களின் சிற்பக்கலை செல்வமும் ஆன்மீக அடையாளமும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. வரலாறு தொடரும், தமிழ் பேசும். வரலாற்றை கடலோரத்தில் நின்று சொல்லும் கோயில் ஷோர் டெம்பிள்.